அஸ்ஸலாமு அலைக்கும். இது நம்ம சேனல் அழகான நாட்கள். நம்ம அழகான நாட்களை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை தொடர்ந்து வர பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா? இனிமேல் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். ஓகேம்மா, இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டான நெய் ரவா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த நெய் கிச்சடிக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல கெட்டியான தேங்காய் சட்னி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இந்த நெய் ரவா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் பச்சை பட்டாணி, ஒரு பெரிய கேரட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் 2 பச்சை மிளகாவை 4ஆக கீறி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக மல்லிக்கீரை, புதினா இல்லை, வெறும் மல்லிக்கீரை மட்டும் சேர்த்துருக்கேன். அடுத்தது இஞ்சி பூண்டை இடித்து வச்சுருக்கேன். நீங்கள் அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு வறுத்த ரவா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரவா தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி, தாளிக்கிறதுக்கு நெய், சீரகம், கடுகு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான கடாயை வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு நெய் ஊற்றியாச்சு. நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போது சூடாக இருக்கிற இந்த நெய்யில் பட்டை, கிராம்பு, அப்புறம் பிரியாணி இலை போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு, அடுத்ததாக 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வெடிக்க விட்டாச்சு. அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு, உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு, கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக கிச்சடியோட கலருக்காக மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு, அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு, பச்சை பட்டாணியெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பீன்ஸு சேர்த்துக்கல, கேரட் மட்டும் சேர்த்துருக்கேன். எண்ணெயிலே கொஞ்சம் நேரத்துக்கு கேரட்டு, பச்சை பட்டாணிலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெயில் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப்பு ரவை எடுத்திருந்தேன். அதுக்கு நான் 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் 2.5 கப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொல கொலப்பாக, அதாவது கொஞ்சம் இலகுனா மாதிரி வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறமா கேரட்டு, பச்சை பட்டாணிலாம் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க 1 கப்பு ரவை இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். ரவையை அப்படியே கொட்டிடக்கூடாது, கட்டி கட்டி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கொட்டி நல்லா கைவிடாமல் கிளறி எடுத்துக்கோங்க. இப்போது எல்லா ரவையும் கொட்டி நல்லா கிளறிட்டேன். இது 2-3 நிமிஷத்துக்கு தம்மில் போட்டுடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு தம்மில் போட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் வச்சா போதும், ரொம்ப நேரத்துக்கு வைக்க தேவையில்லை. இப்போது ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. ரவா கிச்சடி சூப்பராக தம்மாகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு அடுப்பில் தவா வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு நெய் ஊற்றி கொஞ்சமாக முந்திரி போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து சேர்த்துக்கலாம். சில பேருக்கு நிறைய முந்திரி சேர்த்தா பிடிக்கும், சில பேருக்கு முந்திரி சேர்க்கலனா தான் பிடிக்கும். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முந்திரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பொன்னிறமாக வறுத்து கிச்சடி மேலே போட்டாச்சு. அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மல்லிக்கீரையும் போட்டு விட்டாச்சு. போட்டுட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கிளறிக்கலாம். ஓகே, நல்ல டேஸ்ட்டான நெய்யில் செஞ்ச ரவா கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை முந்திரியோடு எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படியும் வச்சுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கூட மறந்துடாமல் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்ஷால்லா இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம திரும்பவும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் மறந்துடாமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.